மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் உலகமெங்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உனக்கு என்னடா மச்சான், அவங்க மாமனார் பெரிய தலைவர், உடனே மாற்றிடுவாங்க, நாங்கள் தான் போய் கஷ்டப்பட போகிறோம் அப்படி சொல்லிட்டு போனாங்க. இப்போ நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் இவருக்கு மாமனார் காந்தி காமரா தேசிய காங்கிரஸ்னு கட்சி வச்சுருந்தார், 5 எம்எல்ஏ வச்சுருந்தார். முதல்வர் அவர்களுடன் நெருக்கமாக இருந்த டைமு, அவருடன் நேரடியாக எந்த நேரத்துலையும் பேசலாம் போகலாம். சரி, எங்கள் மாமனார் சொல்லி உடனே கேன்சல் மாற்றிருக்க முடியும், மாற்றிடணும்னு நினச்சிருந்தார். அந்த டைமில் அவர் வந்து அந்த இலங்கை பிரச்சனைக்காக வெளிநாடு சென்ற டைம் ஒரு 2-3 நாள் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு 4 நாள் கழித்து நைட்டில் ஒரு நாள் ட்ரங்காலில் வந்தார். இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னை மாற்றிட்டாங்க, அதனால் நம்ம மாப்பிள்ளை போய் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்ட்டாப்லையா? ஆமாம், போய் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் வந்து சட்டசபையில் நம்மளே பேசுகிறோம், டாக்டருங்களாம் கிராமத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க, சென்னையிலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் போய் இருங்க, அதனால் ஒரு நாள் சர்வீஸ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது பெரிய ஷாக். எனக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாரு. சரி, கொஞ்ச நாள்னு சொன்னால் என்ன, ஒரு 6 மாதத்தில் மாற்றி கொடுத்துருவார். 1 மாதத்தில் பார்த்து மெதுவாக ஆரம்பித்தா எப்போ சொன்னாலும் அதில் என்ன இப்போ அவசரம், நீங்கள் என்ன சின்ன வயசு தானே, அங்கே போய் இருங்க, பரவாயில்ல. நம்ம என்ன எல்லாருமே நாம் போய் சென்னைக்குள்ளே எல்லா டாக்டரும் வெளியே போகணும்னு நம்ம பேசுகிறோம். நம்ம குடும்பத்திலே நாம் போய் கேன்சல் பண்ணி நான் போய் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது அது முழுமையாக நம்பலாம். அவர் போய் என்னுடைய மருமகனை மாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் போய் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எனக்கு அது பெரிய ஷாக்காக இருந்தது. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க. பட் ஆனால் லிட்டரலாக ஒரு மகளுக்காக எங்கே வேணால் செய்வாங்க அப்பான்னு கேள்விப்பட்ட இடத்துல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கொள்கை தான் முக்கியம்னு நகரவே இல்லையே அவர். ஆமாம் ஆமாம், அப்படி தான். அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்கானோம். எங்கள் அப்பா எதுவுமே எங்களுக்கு செய்யாததுனால நாங்களே தான் செஞ்சுக்கணும்னு முடிவு செஞ்சு நாங்கள் வளர்ந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா அவங்களுக்கு மாற்றல் பண்ண முடியல, அதனால் நான் மாற்றிக்கொண்டு அங்கே போனேன். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து யாரும் தஞ்சாவூர் போக மாட்டாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. டீன்ட்ட போய் கேட்குறேன், சென்னை மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு. அவங்க சாரதா அவங்க லலிதா காமேஸ்வரன் மேடம் தான் டீன். கொஞ்ச நேரம் என்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு ஸ்டான்லியில் போட்டாலே சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் உனக்கு இடம் கிடச்சிருக்கு, தஞ்சாவூர் போகிறேன்ற அப்படின்னு. இல்லை, எனக்கு கணவர் டாக்டர் சவுந்தரராஜனுக்கு அங்கே மாற்றல் ஆகிடுச்சு, அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. நீங்கள் உட்காந்து படிக்க வேண்டியதுன்னா அவர் அங்கே போய் வேலை செய்ய போகிறார். இல்லை நானும் அங்கே தான் போகணும் அப்படின்னு. அப்போ 2வது வருடத்துல நான் அங்கே மாற்றல் ஆகி போனேன். அதனால் 2 வருடம் சென்னை மருத்துவக் கல்லூரி, 3வது வருடத்துலேருந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மாணவியாக மாற்றல் ஆகி போகிறேன். அப்பா வந்து தகைசால் தமிழர் விருது வாங்குறது, இந்த மொமெண்ட் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? இல்லை, மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நான் கொஞ்சம் தமிழ் பேசுகிறது ஒன்று எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, மருத்துவம் தானே கற்றிருக்கிறீர்கள், தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். நான் தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன்னு சொல்லுவேன். அதில் எங்கள் அப்பாவுக்கு இன்னும் பல பெருமைகள் கிடைத்திருக்க வேண்டும். அதில் இந்த பெருமை கிடைத்தது எனக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து காங்கிரஸில் அவருக்கு சரியான உயரம் கிடைக்கலன்னு வருத்தம் இருந்தது. பட் தமிழக அரசு அவரை வந்து தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்க. விருது கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி தான். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் உலகமெங்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.